ஸோ நம்ம லைஃப்லயே ஒரு முக்கியமான டெசிஷனை நம்ம எடுக்க போறோம். முக்கிய செய்தி, தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நம்ம ஸ்டேட்டை ரூல் பண்றவங்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றதை விட நம்மளையே ரூல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கையில தான் நம்ம எவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம், பொருட்களுக்குலாம் எவ்வளோ செலவழிக்கிறோம், படிப்பு செலவு, மருத்துவ செலவு, வீட்டுக்கு போற பாதையில இருந்து வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்குதா இல்லையான்னு முடிவு செய்யறது முதற்கொண்டு இந்த ஒரு நாள் நம்ம தேர்ந்தெடுக்க போற இந்த நபர் தான் பாத்துக்க போறாரு. அண்ட் கடைசி சில மாசங்களா எவ்வளோ விளம்பரம், ஊர்வலம், வாக்குறுதிகள்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா எந்த பக்கம் பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கேள்வியை கேட்க மறந்துட்டோம். ஒரு தலைவர்னா யாரு, எப்படி ஒரு தலைவரை நான் தேர்ந்தெடுக்கணும்? அவங்க சொல்ற பிளான்ஸை வச்சா, இல்ல அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்கிறத வச்சா, இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு அவங்களை எவ்வளவு பிடிக்குங்கிறத வச்சா, ஒருவேளை நம்மளே அறியாம நம்ம ஒவ்வொரு டைமும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோமா? இது எல்லாத்துக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இந்த சோஷியல் மீடியா போஸ்டர், பேனர், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து கரப்ட் ஆகாம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ நான் என்னோட டீமோட சேர்ந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் அங்கே ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம். இங்கே டீச்சர்ஸ் தான் கேண்டிடேட் அண்ட் இவங்களை தேர்ந்தெடுக்கிறது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் உலகத்தில் நடக்கிறதுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குங்கிறது. ஸோ அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கேள்விக்கான அத்தனை பதிலுமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க வித் யுவர் ஹோஸ்ட் எபாஃப்ரா. லெட்ஸ் see how it goes. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த 8 பேர் தான் நம்மளோட கேண்டிடேட்ஸ் அண்ட் இதுதான் அவங்களோட சிம்பிள்ஸ். ஆஸ் யூஷுவல் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்றது. So if you vote for aeroplane, we can make one activity class. We'll do one aeroplane. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு உங்களை நான் வெளியேற்றி போயிட்டு உங்களை ஒரு எல்லா கேமுக்கும் ஒரு சிறந்த கேப்டனா உங்களை நியமிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பேன். இவங்களால ஒரு பாடத்தை எடுத்து உங்க மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஓட் பண்ணீங்கன்னா நிறைய டெமோ கிளாஸஸ் பார்க்கலாம். நேச்சுரலாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் கிளாஸ் ரூமில். நீங்கள் என்ன ஓட் போட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will definitely enjoy the science period more and more. ஸோ கேம்பெயின் முடிஞ்ச உடனே ஓட்டிங் போர்ட் செட் பண்ணி ஒவ்வொரு பசங்களோட ஓட்டையும் நாங்கள் பொறுமையாக லைனில் நிற்க வச்சு கலெக்ட் பண்ணோம். அண்ட் நிஜமாவே அந்த பசங்களுக்கும் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்டீஃபன் சார், சுபேதா, மல்லிகா மேம், தர்னிஜா. சில பசங்க என்கிட்ட 2 பேருக்கு ஓட் போடலாமான்னு கேட்குறாங்க. சில பசங்க எனக்கு யாருக்குமே ஓட் போட பிடிக்கலன்னு இருக்காங்க. எலெக்ஷன் முடிச்சு ஃபைனலி அந்த ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்த ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் உட்காந்து அதை நாங்கள் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான். என்னடா அவ்வளோதான் உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்கூலில் நடத்துகிற இந்த ஒரு எலெக்ஷனுக்கும் இவ்வளோ வருஷங்களாக நடக்கிற நம்மளோட எலெக்ஷனுக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான் பயாசஸ். இதை நம்ம ஒருதலை பட்சம் இல்லை ஒரு சாய்வு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிஜ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கும் போது அதில் நிறைய விஷயங்களை ஒருதலை பட்சமாக தான் நம்ம யோசிக்கிறோம். என் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு லீடருக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று சூப்பராக பேச தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று சொன்னதெல்லாம் செஞ்சு அந்த மக்களுக்காக ரிசல்ட்டை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச பிடி சார் அவர் வந்தால் எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றது தாண்டி இவங்களால ஒரு பாடத்தை எடுத்து உங்க மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனா நான் மென்டலி ஃபிட்டா இருக்கிறதுக்கு உங்களை விளையாட வச்சு மகிழ்ச்சியா இருக்க வச்சு உங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்வேன். ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்க்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்த்தாலே போதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் சொன்னதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு கூட சில பேருக்கு தெரியல. பீட் சார் கூட எல்லாம் பீட்டிக்கு ஆவலாக இருப்போம், திடீர்னு கூட்டு போக மாட்டார், கிளாஸில் உட்காந்து கிளாஸ் எடுப்பார். அடுத்து நிறைய கேண்டிடேட்ஸ் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகள்லாம் பேசினாங்க. We will take 4 classes as video classes. Picture based classes will be there like Bahubali. வீக்லி ஒன்ஸ் இல்லாமல் வீக்லி த்ரைஸ் நிறைய லேப் போகலாம். நம்மளோட தொடர்புடைய நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையே ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது லாஜிக்கலா நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு அதுல டோபமைன்னு ஒன்று கிடைக்கும். அது கிடைச்ச உடனே இது நடக்குமா நடக்காதான்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இது ஆல்ரெடி நடந்தா எப்படி இருக்கும் நினைப்போம், அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். அண்ட் அந்த சந்தோஷம் அந்த தலைவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையா மாறும். அடுத்ததான் நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் எது நல்லது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டலி நமக்கு எது நல்லதுன்னு தான் பாக்குறோம். ஏன்னா இந்த பசங்க எல்லாருமே எல்லாருக்கும் எது நல்லதுன்னு பாக்குறத தாண்டி அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்டை யாரை டீச் பண்றாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்றாங்க. நான் பிடி சாருக்கு ஓட் பண்ணேன். எனக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் போகணும்னு ஆசை, அதனால பிடி சாருக்கு நான் ஓட் பண்ணேன். சார் எனக்கு மேக்ஸ்னா பிடிக்கும், அதனால சார் பிடி சார் கேம்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அதால நான் பிடிக்கு போகிறேன். அடுத்து இந்த ஓட்டு வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தலைவரை எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ அடிக்கடி அவங்கள பார்க்குறாங்க. இப்படி அடிக்கடி பார்த்து அந்த தலைவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, நம்மள ஒருத்தர் அப்படின்னு அங்கே நம்பிக்கையை உருவாக்குனாலே அவர் அங்கே ஜெயிச்சிடுறாரு.
எங்கள் கிளாஸ் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சாஃப்ட். மல்லிகா மேம் கிளாஸ் டீச்சர் சார். கிளாஸ் மேம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாஃப்டாக ஓட்டு போட்டு. இதனால தான் என்னமோ அவ்வளோ போஸ்டர், பில்போர்ட், ஈவன் யூடியூப் ஆட்ஸில் கூட நிறைய தலைவர்கள் வராங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில பசங்களாம் மேம் வந்து லாஸ்ட் டெஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் நான் அவங்களுக்கே ஓட் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை இதனால தான் நம்மளுமே வந்து காசு வாங்கிட்டு நம்ம ஓட் போடக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒரு குற்ற உணர்ச்சியில் திருப்பி அவங்களுக்கே ஓட் போட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ ஒரு தலைவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒருதலை பட்சமாக இவ்வளோ விஷயங்கள் தோணுது, இவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்குது. இப்போ என்னதான் வந்து ஒரு கம்பெனியோட லீடரோ இல்லை ஒரு மிலிட்டரி லீடருக்கோ பேச்சு திறமை முக்கியமாக இருந்தாலும் அங்கே ரிசல்ட்டை கொடுக்கறது அதை விட முக்கியம். அந்த தலைவனால அங்கே ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு தோல்வியாக பார்க்குறோம். ஆனால் அரசியலில் மட்டும்தான் இங்கே ஒரு தலைவனோட வெற்றி வந்து செயலில் இல்லை. மக்கள் அவரை நம்பி தேர்ந்தெடுத்தா மட்டுமே அங்கே அவருக்கு வெற்றின்னு ஒன்று கிடைச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னதை செய்வாரா இல்லையா, செய்யணுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அவரோட தனிப்பட்ட விருப்பமாகிடுது. ஏன்னா ஒரு பெட்டர் ட்ரூத் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே செயலை மட்டும் பார்த்து ஒரு தலைவரை சூஸ் பண்றது இல்லை. முதல்ல ஒருத்தர் ஒரு நல்ல தலைவரா கெட்ட தலைவராங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எப்படி தான் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன், புக்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கல. ஸோ இந்த ஒரு தேடலில் தான் இந்தியன் ஆர்மியில இருந்து மேஜர் ஜெனரல் இந்திரபாலனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அவர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. இவர் வார கிட்ட இருந்து பார்த்துருக்காரு, ஆயிரக்கணக்கான மக்களை லீட் பண்ணியிருப்பாரு, கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னோட கேள்விக்கான பதில் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நாங்கள் போனேன். முதல்ல ஒருத்தர் ஒரு நல்ல தலைவரா கெட்ட தலைவராங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அவர் சூப்பரா இங்கிலீஷ்ல சொன்ன அந்த ஆன்சரை நான் எவ்வளோ சிம்பிளா தமிழ்ல சொல்ல முடியுமோ நான் ட்ரை பண்றேன். ஒரு தலைவர் கிட்ட நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டிய விஷயம் there has to be integrity between your words and action. இன்டெகிரிட்டினா யூசுவலா நேர்மைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இவர் அப்படி சொல்றதை தாண்டி ஒரு தலைவர் வந்து சொல்றதுக்கும் அவர் செய்யறதுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்க்க சொல்றாரு. மோஸ்ட்லி அரசியல்ல இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த கேப்பை நம்ம பிரிட்ஜ் போட்டு சேர்த்துடலாமா இல்ல அது கிரேட் வால் ஆஃப் சைனா அளவுக்கு பெருசா அப்படிங்கிறது தான் அவர் எவ்வளவு நல்ல தலைவருங்கிறத நமக்கு காட்டும். ஸோ பேசிக்லி ஒருத்தர் வந்து நான் ரொம்ப நேர்மையானவன்னு கத்தி கத்தி சொல்றதை விட வரலாறுல அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு சத்தமா உண்மையே சொல்லும். நெக்ஸ்ட் Clarity of purpose. ஒரு லீடர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு லீடருக்கு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு சமூக பார்வை இருக்கணும். நான் உலகத்தையே மாத்துறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி எந்த மாதிரி ஒரு உலகத்தை அவங்க உருவாக்க நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு உலகத்துல பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு, அந்த ஒரு உலகத்துல ஊழல் இருக்குதா இல்லையா, ஏதாவது வாய்ப்பு வேணும் அப்படின்னா ஊரை விட்டு வெளியே போனாதான் கிடைக்குமா, இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷனை எப்படி அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிரெக்ஷன் அவங்க கிட்ட இருக்கணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது யாரு வேணாலும் தலைவனா இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல தலைவரை புரிஞ்சுக்கிறதுக்கான இடம் failure அப்படின்னு சொன்னாரு. Because a true leader's worth is seen when his team has failed, when his mission has failed, when his people are failing. How does he position himself? How a leader handles failure decides how stronger his supporters will remain attached to him. அடுத்ததா Emotional intelligence is an important aspect. இதை பேலன்ஸ் பண்றது இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு பக்கம் ஒரு தலைவர் வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட எல்லா மக்களோடையும் இருந்தாங்க அப்படின்னா சில கஷ்டமான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் யாரையுமே கண்டுக்காம வெறும் டேட்டா மட்டும் வச்சு முடிவெடுக்கிறதும் ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லை. ஸோ ஒரு நல்ல லீடர் மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு மனிதாபிமானத்தோடையும் அதே சமயம் அவரோட பெரிய விஷயத்துக்காக சில விஷயங்களை இழக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியமான ஒருத்தரா இருக்கணும். ஸோ இப்போ யாருனாலுமே வந்து நீங்க யாருக்கு ஓட் போடணும்னு கை காட்டி சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா ஒரு நல்ல தலைவன்னா யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் ஸ்கூலில் நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது பசங்களாம் ரொம்ப விளையாட்டாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த பசங்களாம் லீடர்னா ரொம்ப முக்கியம்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க பயங்கரமாக உட்காந்து டிபேட் பண்ணி ஆர்கியூ பண்ணி ரொம்ப யோசிச்சு அந்த முடிவு எடுத்தாங்க. ஆனால் அந்த பசங்களும் வளர வளர நம்மள மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போதும் நல்ல லீடரை சூஸ் பண்ணுறதை தாண்டி அந்த ஓட்டிங்க்கு வர மக்களோட கவுண்டே கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கு. கிராமத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இது என்னோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு நிறையா பேர் வராங்க. ஆனால் சிட்டியில் இருந்துட்டு ஓட் போட வரவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. சென்னை மாதிரி ஒரு சிட்டில கூட 59.06% பீப்புள் தான் ஓட் போடவே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. நான் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வரல, எனக்குமே நிறைய விஷயங்கள் தோணி இருக்கு. இங்க இருக்கிற யாருமே சரியில்லை, ஸோ நான் ஏன் ஓட் போடணும்? இவங்க கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் என் வாழ்க்கையில பெருசா சேஞ்ச் ஆகாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் என் லைஃப்ல டிரெக்டா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் நானும் சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு விஷயங்களை தெரியாம அறியாமையில இருந்திருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா டெய்லி போற ரோடு, இன்டர்நெட் ரெகுலேஷன்ஸ், பெட்ரோல் விலை, டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம்,
ஸ்டார்ட் அப் பாலிசிஸ், நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாருமே டைரக்டா தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். இது எல்லாமே ஒரு பிளம்பிங் மாதிரி. நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்டுக்கவே மாட்டோம், பட் பிரச்சனை வந்தாதான் அதை நம்ம நோட்டீஸே பண்ணுவோம். இங்க நம்ம அமைதியா இருக்கிறோங்கிறதுனாலயோ இல்ல நோட்டாக்கு ஓட் பண்றதுனாலயோ நம்ம வந்து நியூட்ரலாவோ இல்ல ஒரு கெட்ட தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்னா, நமக்கு இருக்கிறதுலே பிடிக்காத ஒரு கேண்டிடேட் தலைவர் ஆகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு தான் அர்த்தம். ஸோ என்ன மாதிரியே நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை எலெக்ஷன் முன்னாடி அவங்களுக்கு அனுப்புங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ECI அப்படிங்கிற அந்த வெப்சைட்லயோ இல்ல ECI நெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லயோ உங்களோட கேண்டிடேட்ஸோட எல்லா டீடைல்ஸும் அங்க இருக்கும். அவங்க மேல எதுவும் கேசஸ் இருக்கா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு இல்லை, ஆனா நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ல எது பெட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட் பண்றது தான் நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நம்மளோட லீடரை நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னா வேற ஒருத்தவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெறும் ஃபியூச்சரை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ டீ கடையிலையோ இல்லை திண்ணையிலையோ டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணுறோமா, இல்லை அந்த ஃபியூச்சரை நம்மளால டிசைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற முடிவை இன்னைக்கு நம்ம எடுப்போம்.